இனி எனக்கு இங்க இருக்க விருப்பமே இல்லல. எங்கேயாவது போறல. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவல. அப்ப உங்களை எல்லாம் பாக்குறல. என் பேரு சுந்தரானந்த் ஐயா. எனக்கு ஏதாவது வேலை தாங்க ஐயா. என்னடா இது சின்ன புள்ள மாதிரி கண்ணை கசக்கிக்கிட்டு கருப்பு சாமி நம்பி வந்துட்டல, கவலையே உள்ள. கஷ்டங்களிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை உயர்த்துவார், ஆறுதல் படுத்துவார், உங்களுக்கு மன சமாதானத்தை அருளுவார். ஏனென்றால் தேவகுமாரனான அவர் மனிதனாக பூமியில் வந்து வித்தியாசமா இருக்கு. கஷ்டங்களை அனுபவித்து நாம இதுவரை கும்பிட்ட கடவுள் எதுவும் இவ்வளவு நாளா நம்ம கஷ்டம் என்னன்னு கேட்டு எட்டி கூட பார்க்கல. ஆனா இயேசு நம்ம வார்த்தையெல்லாம் சுமப்பாராமே. அவர்தான் நம்முடைய ரட்சகர். நான் யாரும் இல்லாத அனாதை போல இருக்கேன் தோர. எனக்கு இயேசு தெய்வத்தை பத்தி சொல்ல முடியுமா? எங்களோட சேர்ந்து இயேசு தெய்வத்தின் அன்பை உன்னுடைய இனத்தாருக்கு சொல்றதுக்கு நீ தயாரா இருக்கிறியா தம்பி? ஐயா தோர, இத்தனை நாளா இதே கனவோட இருந்தேன் தோர. என் சாதி ஜனங்களும் என்ன போலவே இயேசுவ தெய்வமா ஏத்துக்கிட்டு கிறிஸ்தவங்களா மாறி என்ன மாதிரியே சந்தோஷமா சமாதானமா வாழ மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தோர. ஏங்கிக்கிட்டு இருந்த என்னுடைய மக்களும் நல்ல நிலைமைக்கு வரணும். கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வரணும் தோர. அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் தோர. எல்லாம் கோவாலு ஏன் மாடசாமி ஆர்ல அது சத்தம் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கு. ஆள் யாருன்னு தெரியல. நம்ம சின்ன முத்து மாதிரி இருக்கு. இல்ல ஆமால நம்ம சின்ன முத்து. சின்ன முத்து வா, நல்லா இருக்கியா? இயேசு தெய்வத்தின் கிருபையால நல்லா இருக்கேன். வேண்டாம்ல, நீ உடுத்தி இருக்கிற உட அழுக்காயிடும். போங்கல, என் நண்பர்களை விட இந்த உட எனக்கு பெருசு இல்ல. அப்படித்தான் பண்ணிருக்கானுங்க. ஐயோ, இத கேட்க யாருமே இல்லையா? என்ன பண்ணுவேன்? ஒருவேளை ஆத்தா பண்ண வேலையா இருக்கும். வேண்டாம் சாமி, போதும். அந்த இயேசு கடவுளை நீங்களே வச்சுக்கிடுங்க. அவங்க உடமைகளை தீ வச்சு கொளுத்துறாங்க. ஆமா எவரட், நான் கூட போய் பார்த்தேன். இப்ப அந்த மக்களை காப்பாத்த நாம ஏதாவது செய்தாகணும். சத்யநாதன், தாவீது கிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? ஒரே ஒரு வழிதாமா தோணுது. என்னப்பா? நாம ஏன் தனியா ஒரு நல்ல கிராமத்தை உருவாக்க கூடாது? நல்ல யோசனை. ரெண்டு பக்கமும் வீடுகளை கொண்ட தெரு, ஒரு பக்கம் கிறிஸ்துவ தேவாலயம், ஒரு பக்கம் கிணறுன்னு ஒரு கிறிஸ்துவ கிராமத்தையே நம்ம உருவாக்குனா என்ன? ஆண்டவர் உனக்கு நல்ல சிந்தனையை கொடுத்திருக்காருப்பா.
கர்த்தருடைய கிருபையினாலும் எவரட்டு உதவியினாலும் குளோரிண்டா உதவியினாலும் தாவீது சுந்தரானந்தனின் அயராத உழைப்பினாலும் சத்யநாதனின் பின்பலத்தாலும் உருவான இந்த முதல் கிறிஸ்தவ ஊருக்கு தாவீது சுந்தரானந்தனின் விருப்பப்படியே முதலூர் என்று பெயர் சூட்டுகிறேன். எல்லோரும் மகிழ்ந்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எவ்வளவு அழகான முதலூர், எவ்வளவு அழகான ஆலயம், எத்தனை ருசியான கிணற்று தண்ணீர். பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருக்கிறது. தாவீது சுந்தரானத்தை விட மிகப்பெரிய ஆனந்த ஜோதியாக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவருக்கே அத்தனை புகழ்ச்சியும் துதியும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். முதலூர் நம்ம ஊர், முதலூர் முதல் ஊர், முதலூர் நம்ம ஊர், முதலூர் நல்ல ஊர், முதலூர் நம்ம ஊர், இயேசு நமக்கு தந்த ஊர். கரங்கால தட்டுங்க முரசத்தான் கொட்டுங்க முதலூர் முதலூருங்க.
தாவீதோட தீவிர கிறிஸ்தவ பணிகளை பிடிக்காத யாரோ திட்டம் போட்டு அடிச்சோ விஷம் கொடுத்தோ கொன்னுட்டாங்க போல இருக்கு. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்தவனல்ல இந்த தாவீது சுந்தரானந்தன். இங்கே பிறந்து இங்கே நமக்காய் முதல் இரத்த சாட்சியாய் மரித்தவன். இன்னும் பல தாவீது சின்ன முத்துக்களும் ஜெயசங்கர்களும் ஆனந்த பாண்டியன்களும் எழும்பட்டும். முதலூர் இளைஞர்களே, தமிழ் மைந்தர்களே, விழித்தெழுங்கள். ஆண்டவருக்காய், அனாதி தேவனுக்காய் எழுந்து வாருங்கள். எழும்பி பிரகாசியுங்கள்.